இவ்வளவு பெரிய சட்டவிரோத இந்த பதிவு நடந்த சமயத்துல அமைச்சர் திரு ரமேஷ் அவருடைய உறவினர்கள் தான் இந்த சொத்தை வாங்கினார்கள் என்கின்ற ஒரு கருத்து திரிபை வெளியில கசிய விட்டதுக்கு, பிரச்சாரம் செய்ததுக்கு, அவதூறு பரப்பதற்கு பின்னணியில திமுகவுடைய ஐடி விங் செயல்படுது. திரு விஜய் அவர்கள் நல்லாட்சி தருகிறேன், ஊழலற்ற ஆட்சி தருகிறேங்கிற விஷயத்துல நான் உடன்படுகிறேன். ஆனால் அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் 2 தினங்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தார்கள். தவறு நடந்ததை ஒத்துக்கொள்கிறோம், அமைச்சர் லோகேஷ் ஐயாவுடைய வார்த்தை. இவர் திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் நாங்க இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்க இவ்வளவு லெட்டர் போட்டிருக்கிறோம் சொல்லி அமைச்சர் சொன்னார். நான் அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் முன்வைக்கிறேன். அதிகாரிகள் திரு ஜே.சி. மாரிமுத்து, திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதி கொடுத்த விஷயத்தை நீங்கள் தீர ஆய்வு செய்திருக்க வேண்டும். இந்த தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் உடனே இருந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக, இந்த அரசுக்கு விரோதமாக கெட்ட உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய திரு குமரகுருபரன் ஐஏஎஸ், திரு மாரிமுத்து அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலால் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். என்னுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை. திரு அமைச்சர் ரமேஷ் அவர்களே, நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டவிரோதமாக இந்த கோவிலுடைய வருமானத்தை எடுத்து வணிக வளாகம், கல்யாண மண்டபங்கள் கட்டக்கூடாது என்கின்ற விஷயத்தில் 246 கோடி ரூபாய்க்கான அந்த உத்தரவை நீங்கள் அந்த ஆணையை திரும்ப பெற்ற பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்களை நீங்கள் சொல்லிய உடனேயே சேகர்பாபு சொன்ன வார்த்தை, இந்த உத்தரவுகளை போட்டதும் இந்த உத்தரவை திரும்ப பெறுவதற்கான உத்தரவு ஆணை பிறப்பிப்பதும் ஒரே நபர் என்ற வார்த்தையை சொன்னார். அது இந்த நபர் யாருன்னா திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் தான். அதனால திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் இந்த துறைக்கு செயலராக இருக்கின்ற வரை இந்த அரசுக்கு கெட்ட பெயரே உருவாகும்.